நெஞ்சு வலி என்றவுடன் பயந்து மருத்துவரை காணும் நம் மக்கள் வயிற்று வலி என்றால் தானாகவே மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு பின்பு வலி குறையில்லை என்றால் மட்டும் மருத்துவமனைக்கு செல்வார்கள். வயிற்று வலியிலும் சில சமயங்களில் குடல் அழுகி அல்லது உறுப்புகள் அழுகி அதனுடைய கிருமிகள் இரத்தத்தில் கலந்து செப்டிசீமியா என்ற உயிருக்கே ஆபத்தான நிலை உருவாகலாம். எனவே வயிற்று வலி என்றாலும் நெஞ்சு வலி போல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் குணமடைய வேண்டும். இப்பொழுது வயிற்று வலி எதனால் உண்டாகிறது என்று பார்ப்போம். நம்ம வயிற்றை நடு ஒரு 3 கோடுகள் வழியாக ஹரிசாண்டல் 3 கோடுகள், வெர்டிகல் 3 கோடுகள் வழியாக 9 பிரிவுகளாக பிரித்து வலது மேல் பகுதி மோஸ்ட்லி பித்தப்பை கற்கள் கல்லீரலில் உள்ள அலர்ஜினால் வரலாம். நடுப்பகுதி அதனுடைய மேல் பகுதியில் வர்ற வழி மோஸ்ட்லி பெப்டிக் அல்சர் என்று சொல்வார்கள், கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது வயிற்றில் அமிலம் அதிகமாக சுரப்பதால் வரும் வழியாகும். மேல் பகுதியில் இடது பக்கம் வரும் வழி மண்ணீரல் என்று சொல்வார்கள், மண்ணீரல் ஒரு ஏதாச்சும் அலர்ஜி ஏற்பட்டால் வரும். பின்பு துப்புளை சுற்றி, அதாவது குடல் புழுக்கள் என்று சொல்வார்கள், வார்ம்ஸ். நமக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்து கொடுக்க வேண்டி வரும். பெரியவர்கள் வருஷம் ஒரு முறை பூச்சி மருந்து சாப்பிட வேண்டும். பின்பு லோவர் குவாட்ரண்ட் என்று சொல்லக்கூடியதில் வலது கீழ்ப்பகுதியில் வரும் வழி அப்பெண்டிக்ஸ் வழியாகும். பின்பு நடுப்பகுதியில் வரும் வழி கீழ் வயிற்றில் நடுப்பகுதியில் வரும் வழி கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை கோளாறுகளால் ஏற்பட்டும் வழியாகும். பின்பு கீழ் வயிற்றின் இடது பகுதியில் வரும் வழி சினைப்பை ஓவரி என்று சொல்வார்கள், அதில் வரும் வழியாகும்.